விஸ்வாமித்திரர் ராமன் ஒரு வேள்வியைக் காத்ததை எண்ணி அவனை உலகங்களைப் படைத்து காத்து அழிக்கும் பரம்பொருள் எனப் போற்றுகிறார். வணக்கம் நண்பர்களே. வேள்வி படலத்தின் மிக உன்னதமானதொரு தருணத்தில் நாம் இப்போது அடியெடுத்து வைக்கிறோம். கடந்த பாடலில் ராமபிரானின் திருக்கரங்களால் அரக்கர்கள் அழித்தொழிக்கப்பட்டு வேள்வி இனிதே நிறைவுற்றது. தேவர்கள் பூமழை பொழிந்தனர். மண்ணில் மரங்கள் மலர் தூவின. எங்கும் அமைதி, எங்கும் ஆனந்தம். அத்தகு பேரமைதியில் ஆழ்ந்த விஸ்வாமித்திர முனிவர் தம் வேள்வியை காத்தருளிய அந்த இளவரசனை ராமனை பார்த்தார். அவர் உள்ளம் ஒரு பெரும் வியப்பில் உறைந்தது. அந்த வியப்பு வெறும் நன்றி உணர்வில் மட்டும் விளைந்தது அல்ல, அது ஒரு பெரும் ஞானத்தின் ஒளி. உலகத்திற்கே ஒளி தரும் பரம்பொருளை தன் கண்முன் கண்ட ஞானியின் உள்ளத்து எண்ணம் எப்படி வெளிப்பட்டது என்பதை கம்பரின் கவிநயத்தில் வாருங்கள் கேட்போம். பாக்கியம் எனக்கு உளது என நினைவுறும் பான்மை போக்கி நிற்கு இது பொருள் எனுணர்கிலென் புவனமாக்கி மற்றவை அனைத்தையும் அணி வயிற்று அடக்கி காக்கும் நீ ஒரு வேள்வி காத்தனை எனும் கருத்தே. என்ன ஒரு உயர்ந்த சிந்தனை, என்ன ஒரு அரிய தரிசனம்! ஆம், இங்கே விஸ்வாமித்திரர் ராமனை போற்றுகிறார். ஆனால் அது வெறும் பாராட்டாக மட்டும் இல்லை, அது ஒரு ஞானியின் உள்ளத்தில் எழுந்த தெய்வீக உணர்வு. பாக்கியம் எனக்கு உளது என நினைவுறும் பான்மை போக்கி நிற்கு இது பொருள் எனுணர்கிலேன். ஆம், இந்த வரிகள் முனிவரின் உள்ளத்து உணர்வுகளை கம்பர் எவ்வளவு ஆழமாக செதுக்கியிருக்கிறார் என்பதற்கு சான்று. எனக்கு ராமபிரான் வேள்வி காத்ததால் பெரும் பாக்கியம் கிடைத்தது என்று நினைக்கும் எண்ணத்தை நான் இப்போதே துறந்துவிட்டேன், கைவிட்டு விட்டேன் என்கிறார் முனிவர். ஆம், முதலில் வேள்வி தங்கு தடையின்றி முடிந்ததும் அவர் மனதில் எழுந்த எண்ணம், ஆகா, ராமனால் என் வேள்வி காக்கப்பட்டது, நான் எவ்வளவு பாக்கியசாலி என்பதாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த எண்ணத்தை தாண்டி அவர் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு பேரொளி பிறக்கிறது. ராமன் யார்? அவன் செய்த இச்செயல் அவனுக்கு ஒரு பெரிய காரியமாகுமா என்பதை நான் உணர்ந்து கொள்ளவே இல்லை. அந்த ஞான பார்வை என்ன? அடுத்த வரிகளில் அதை பொழிகிறார் கம்பர். புவனம் ஆக்கி. அருமை! புவனம் என்றால் இந்த அண்ட சராசர உலகங்கள் அனைத்தும், ஆக்கி என்றால் படைத்து. ஆம், விஸ்வாமித்திரர் ராமனை பார்க்கிறார். ஆனால் அவரது கண்களுக்கு முன் நிற்பது வெறும் தசரத சக்கரவர்த்தியின் மைந்தன் மட்டுமல்ல. அவன் யார் தெரியுமா? சிருஷ்டி கர்த்தாவான பிரம்மதேவனாக நின்று அண்ட சராசரங்களையும் இந்த 14 லோகங்களையும் அதில் உள்ள கோடான கோடி உயிர்களையும் கோலங்களையும் காலங்களையும் படைத்த பரம்பொருள். அந்த அத்தனை படைப்புக்கும் மூலமாக இருப்பவன் நீயாயிற்றே என்கிறார் முனிவர். மற்றவை அனைத்தையும் அணி வயிற்று அடக்கி படைப்பது மட்டுமல்ல, மற்றவை அனைத்தையும் ஒரு பெரும் பிரளய காலத்தில், ஊழிக்காலத்தில் உலகங்கள் எல்லாம் அழிந்து எங்கும் வெள்ளம் சூழ்ந்து அனைத்தும் ஒரு சூனிய நிலையை அடையும் போது அத்தனை பொருட்களையும் அத்தனை உயிர் வகைகளையும் அணி வயிற்று அடக்கி, ஆம், தன் அழகிய திருவயிற்றில் வைத்து பாதுகாக்கும் பரம்பொருள். சிறு குழந்தை போல் ஆளிலையில் பள்ளி கொண்டு அண்ட சராசரங்களையும் தன் திருவயிற்றுள் அடக்கி காக்கும் அந்த திருமாலாயிற்றே நீ என்கிறார் விஸ்வாமித்திரர். காக்கும் நீ ஒரு வேள்வி காத்தனை எனும் கருத்தே. என்ன ஒரு உச்சகட்ட போற்றுதல்! காக்கும் நீ, படைக்கும் பிரம்மன் நீ, ஊழிக்காலத்தில் அனைத்தையும் அடக்கி காக்கும் விஷ்ணு நீ. இந்த அண்டம் இயங்கும் போது ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு கோளுக்கும் துணையாக நின்று அவற்றை காக்கும் சர்வ வல்லமை படைத்த பரம்பொருள் நீயாயிற்றே. அத்தனை பெரும் காரியங்களையும் செய்பவன் நீ. அத்தனை பெரிய காரியங்களுக்கும் ஆதாரமாக இருப்பவன் நீ. அத்தகைய பிரம்மாண்டமான நீ ஒரு வேள்வி காத்தனை எனும் கருத்தே. இந்த சிறிய என்னுடைய வேள்வியை பாதுகாத்தாய் என்ற எண்ணம் இருக்கிறதே, அது என் பாக்கியம்தான். என் வேள்வி காக்கப்பட்டதே அன்றி உனக்கு இது ஒரு பெரும் செயலா? இல்லை என்கிறார் முனிவர். உலகங்களை படைத்து காத்து ஒடுக்கும் பரம்பொருள் நீ. அத்தனை பெரிய காரியங்களை செய்பவனுக்கு நான் ஒரு வேள்வியை பாதுகாத்தேன் என்பதென்ன ஒரு பெரிய விஷயம்? அது உனக்கு ஒரு பொருட்டே இல்லை. ஆனால் எனக்குத்தான் இது பெரும்பாக்கியம். என் வேள்விக்கு நீ வந்ததே ஒரு அற்புதம் என்கிறார் விஸ்வாமித்திரர். இந்த பெருமிதத்திலும் ஞானத்திலும் ஆழ்ந்த முனிவர் அடுத்து ராமனை எங்கு அழைத்துச் செல்லப் போகிறார்?
அந்த இளம் பிராணின் அடுத்த பணி என்னவாக இருக்கப் போகிறது? வாருங்கள், தொடர்ந்து பயணிப்போம்.